தன் மகன் மீது கொண்ட அளவற்ற அன்பு காரணமாக மகாராணியும் மந்திரியின் இத்திட்டத்திற்கு சம்மதம் தெரிவிக்கின்றார். இத்திட்டமானது நிறைவேறினால் மந்திரி கேட்ட அனைத்து உதவிகளையும் செய்வதாகவும் வாக்களிக்கின்றாள் மகாராணி. பின்னர் மந்திரியின் திட்டப்படி தலைவலி வந்தது போல் நாடகமாட ஆரம்பிக்கின்றார்கள் மகாராணி. இதை நம்பிய அரசர் ராஜசேகரும் அரச வைத்தியரை அழைத்து மகாராணிக்கு மருத்துவம் செய்கின்றார். அரசரிடம் சென்ற ராஜ வைத்தியரும் மந்திரியின் திட்டத்தின்படி மகாராணியின் தலைவலியை குணப்படுத்த வேண்டுமானால் புலிப்பாலால் மட்டுமே குணப்படுத்த முடியும், வேறு எந்த வைத்தியமும் இல்லை அரசே என கூறுகின்றார். உடனே அரசர் ராஜசேகரன் காட்டிற்கு ஒரு படைக்குழுவை அனுப்புகின்றார் புலிப்பால் கொண்டு வருவதற்காக. ஆனால் அக்குழு திரும்பியதோ தோல்வியை தழுவியவர்களாகவே. பின்னர் மணிகண்டன் அங்கு வருகின்றார். தந்தையே, நான் சென்று தாயிற்காக புலிப்பால் கொண்டு வருகிறேன் என கூறவே, அப்பொழுது மணிகண்டனுக்கு சிறு பாலகன் 12 வயதானவன். அதனால் மகாராஜாவிற்கோ மிகுந்த பயம். இவன் சின்ன குழந்தை, சின்னஞ்சிறு பாலகன் எவ்வாறு காட்டிற்கு சென்று புலிப்பால் கொண்டு வருவான்? வேண்டாம் மகனே, அடுத்த முடி இளவரசனும் தாமே சிறிது நாட்களில் தமக்கு இளவரசு பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அதனால் நீ சின்ன குழந்தை, உன்னை என்னால் காட்டிற்கு அனுப்ப முடியாது என அரசர் மறுத்து விடுகின்றார். ஆனால் மணிகண்டன் தொடர்ந்து புரிய வைக்க ஆரம்பிக்கின்றார். இல்லை தந்தையே, என்னுடன் ஒரு சிறு குழுவை அனுப்புங்கள், எனக்கு ஒன்றும் ஆகாது, தாயின் ஆரோக்கியமே முக்கியமானது என புரிய வைக்க ஆரம்பிக்கின்றார். அதனால் மகாராஜா ராஜசேகரனும் இப்பொழுது சம்மதிக்கின்றார். சரி, சென்று வா என காட்டிற்கு சென்றால் உணவு கிடைக்குமோ கிடைக்காதோ, அதனால் நீண்ட நேரம் கெட்டுப்போகாத வகையில் உணவு பண்டங்கள், சிவபெருமானை குறிக்கும் முக்கண்ணுள்ள தேங்காய் என அனைத்தையும் ஒரு இருமுடி பையில் கட்டி கொடுத்து மணிகண்டனுடன் சிறு குழுவையும் சேர்த்து காட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார் மகாராஜா ராஜசேகரன். தனது பயணத்தை தொடங்குகின்றார் மணிகண்டன். சிவபெருமானின் பஞ்சபூதங்கள், தேவர்கள் அனைத்தும் மணிகண்டனுக்கு துணையாக காட்டில் பயணம் செய்ய ஆரம்பிக்கின்றது. ஒரு கட்டத்தில் ஒரு கிராமத்தை, அடர்ந்த காட்டுப்பகுதியை அடைகின்றார் மணிகண்டன். அங்கு ஆள் நடமாட்டம் வெகுவாக இல்லை. மகிஷியின் அட்டூழியத்தால் அங்கு மக்கள் யாரும் வெகுவாக வருவது கூட இல்லை. தேவலோகத்தில் அனைத்து தேவர்களையும் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தாள் மகிஷி. அப்பொழுது வானத்திலிருந்து மகிஷியை இழுத்து கீழே தள்ளிய மணிகண்டனுக்கும் மகிஷிக்கும் கடுமையான போர் நடக்க ஆரம்பிக்கின்றது. நீண்டு கொண்டே இருக்கிறது இந்த போர். இறுதியில் மகிஷியின் மீது நர்த்தனமாடி மகிஷியை சம்ஹாரம் செய்கின்றார் மணிகண்டன். மகிஷி இறுதி கட்டத்தில் புரிந்து கொள்கின்றார், இது சாதாரண பாலகன் இல்லை, இது சிவபெருமானுக்கும் நாராயணருக்கும் பிறந்த மகனே தன் மீது இவ்வாறு நர்த்தனமாடுகின்றார் என்று. மகிஷிக்கு விமோசனம் கிடைக்கின்றது. அவள் ஒரு தேவலோக கன்னிகையாக மாறுகின்றாள். மாறியவுடன் ஐயப்பனின் சரணங்களை பணிகின்றாள். ஐயனே, தாம் என்னை மணந்து கொள்ள வேண்டும் என விண்ணப்பம் வைக்கின்றார். அதை மறுத்தார் மணிகண்டன். மகிஷியே, நான் இந்த அவதாரத்தில் பிரம்மச்சரிய விரதம் பூண்டுள்ளேன். என்னால் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஆனால் உனக்கு நான் ஒரு வாக்களிக்கின்றேன். என்னை காண வரும் பக்தர்கள் உன்னையும் வந்து வணங்குவர். இங்கு எனக்காக ஒரு கோயில் எழுப்பப்படும். அந்த ஆலயத்தில் நீ மாளிகைப்புறத்து அம்மனாக மக்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். எந்த ஒரு வருடம் புதிய பக்தர் ஒருவர் கூட, அதாவது கன்னிசாமி ஒருவர் கூட புதிதாக வந்து என்னை தரிசிக்கவில்லையோ, அந்த வருடம் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். அதுவரை நீ காத்து கொண்டிரு. இங்கு மாளிகைப்புறத்து அம்மனாக இருந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருளும் ஆசையும் வழங்குவாயாக என அவளுக்கு வரம் அளித்துவிட்டு அவரது பயணத்தை தொடர்கின்றார் மணிகண்டன். வழியில் சிவபெருமான் வருகின்றார். மணிகண்டா, இதுவே உனது அவதார நோக்கம். இத்துடன் உன்னுடைய அவதார நோக்கமானது முடிவடைகின்றது. இனி தேவர்கள் அனைவரும் இந்த உனக்கு நன்றி கூறும் விதமாக உன்னுடன் புலியாக மாறி வருவார்கள். நீ சென்று உன் தாயிற்கு அந்த புலிப்பாலை வைத்து மருத்துவம் செய்வாயாக என கூறிவிட்டு அங்கிருந்து மறைகிறார் சிவபெருமான். இந்திர தேவர் முதல் ஏனைய தேவர்கள் அனைவரும் புலியாக மாறி
அங்கே காட்டிற்கு மணிகண்டனிடம் வருகின்றனர். மணிகண்டனும் அந்த புலியின் மீது ஏறி தனது பயணத்தை ஆரம்பிக்கின்றார். காடுகளை கடந்து தன் நாடான பந்தல நாட்டிற்கு புலியின் மீது ஏறி செல்கின்றார் மணிகண்டன். அங்கு அரண்மனையையும் அடைந்தார் மணிகண்டன். அதை கண்ட அமைச்சர் முதல் ஏனைய அனைத்து மக்களுக்கும் ஒரு பேரதிர்ச்சி. மணிகண்டன் இவ்வாறு புலியின் மீது அமர்ந்து வீர நடை போட்டு வருவதை பார்த்தனர். அனைத்து மக்களுக்கும் ஒரு பயம். ஆனாலும் மணிகண்டனை பார்த்து ஒரு பக்தி உணர்வு கொண்டனர். இது சாதாரண குழந்தை இல்லை, இவரிடம் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருப்பதை மகாராஜா உணர்ந்து கொள்கின்றார். அப்பொழுது அங்கு சிவபெருமான் ஒரு மகரிஷியாக மாறி வருகின்றார். ஐயப்பனின் பிறந்த நோக்கத்தையும் அவர் எதற்காக பிறந்தார் என்பதையும் அவர் ஒரு தெய்வ குழந்தை என்பதையும் விளக்குகின்றார் அந்த மகரிஷி. பின் அங்கிருந்து மறைந்து விடுகின்றார். மகாராஜாவுக்கு ஒரு பேரதிர்ச்சி. மகாராணி அவரது வேஷம் கலைந்து விடுகின்றது. அவரது நாடகம் ஒரு முடிவிற்கு வந்து விடுகிறது. இது சாதாரண குழந்தை இல்லை, இது தெய்வத்தன்மை வாய்ந்த குழந்தை என உணர்ந்து கொள்கின்றார் மகாராணி. பின் மணிகண்டனிடம் வந்து, அப்பா மணிகண்டா, என்னை மன்னித்து விடு, நான் என் அறியாமையால் இப்பெரும் தவறை செய்து விட்டேன் என கூறுகின்றார் மகாராணி. அம்மா, உங்கள் மீது எந்த தவறும் இல்லை. தாம் இவ்வாறு செய்தது என் பிறந்த காரணத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டது. அது நிறைவேற்றி வைக்க தாமே வழிவகுத்தீர்கள் என மணிகண்டன் விளக்குகின்றார். பின்னர் மகாராஜாவும் பேசிக்கொள்கின்றனர். இந்த சம்பவம் அனைத்தும் நடந்ததற்கு இந்த மந்திரி தான் காரணம் என மந்திரிக்கு தண்டனை தருகிறார் மகாராஜா. அதையும் தடுத்து நிறுத்திய மணிகண்டன் மகாராஜாவிடம், மந்திரியை எதுவும் தண்டிக்க வேண்டாம், இவ்வாறு செய்ததால் தான் என் பிறந்த நோக்கம் நிறைவேறியது என விளக்கமாக பொறுமையாகவும் கூறுகின்றார் மணிகண்டன். பின்பு தாம் அது கடமை முடிந்து விட்டதாகவும் தாம் தேவலோகம் செல்வதாகவும் கூறுகின்றார் மணிகண்டன். ஆனால் மகாராஜாவோ, தங்களை பிரிய மனமில்லாமல் உங்களுக்காக நான் இங்கு ஒரு கோயில் எழுப்ப விரும்புகின்றேன், எங்கு கோயில் கட்ட வேண்டும் என தாமே தீர்மானிக்க வேண்டும் என மணிகண்டனிடம் ராஜசேகரன் கூறவே, உடனே தன் அம்பை எடுத்து ஒரு மலையை நோக்கி விடுகின்றார் மணிகண்டன். அது சென்று சபரிமலையில் விழுகின்றது. சபரிமலை என்னவென்றால் மாதா சபரி அவர்கள் வாழ்ந்த இடமாகும். துவாபர யுகத்தில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்து மாதா சபரியின் குடிலில் தங்கியதாகவும் அவர் கொடுத்த பழங்களை உண்டதாகவும் புராணங்களில் கூறப்படுகின்றது. அப்பேற்பட்ட சபரி மாதா வாழ்ந்த புனிதமான இடத்திற்கு அந்த அம்பானது போய் சேர்கின்றது. அந்த இடத்திலேயே மகாராஜா அகத்திய முனிவரின் ஆசிர்வாதத்துடனும் வழிகாட்டுதலுடனும் ஐயப்பனுக்கு ஒரு கோயிலை எழுப்புகின்றார். அங்கு மாளிகைப்புறத்து அம்மனாக மகிழ்ச்சியும் அருள் பாலிக்கின்றார்கள். தர்மசாஸ்தாவாக மணிகண்டனே சுவாமி ஐயப்பனாக இங்கு எழுந்தருளி மக்கள் அனைவருக்கும் அருள் பாலிக்கின்றார்.